சொந்தங்களா, என்ன பார்க்க போகிறோம்? பார்க்கலாமா? வாங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கலனாலும் நான் சொல்ல தான் போகிறேன். வாங்க பார்ப்போம். என்னடா இந்த வாரம் சமைக்கிறது அப்படின்னு ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், என்னங்க சமைக்கிறது? எல்லா வாரமும் மட்டனு, சிக்கனு, மீன், எறா, சுறா, புட்டு இதுதான் சாப்பிட்றோம். பேசாமல் இந்த வாரம் ஏதாச்சும் வெஜிடேரியன் செஞ்சிருவானோடனே அவர் உடனே சொன்னார், சரிடி அப்போ நான் போய் காடை வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னாரு. காடையா? ஆமாங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். உடனே சரி ஓகேன்னு கிளம்பிட்டார் கடைக்கு, டக்குன்னு ஒரு பையை தூக்கிட்டு. அப்புறம் போய் கேட்டால் காடை ஒரு காடை 60 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு காடை ஒருத்தருக்கே பத்தாதுங்க. அப்புறம் 3 காடை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்தோடனே க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணும்போது காடையோட ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்கேன். சரி, நான் மட்டும் அதை பார்த்து ரசிக்க வேணாம், நீங்களும் கொஞ்சம் நேரம் ரசிங்கன்னு சொல்லி காட்டுறேன். அதில் வேல்வெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த காடையோட ஹார்ட்டில் அழகாக இருந்துச்சு. ஸோ காடையை க்ளீன் பண்ணி மறக்காமல் மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவியாச்சு நல்லா ஜம்முன்னு. என்ன சமைச்சிருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு காடையே செட்டிநாடு ஸ்டைலில் தொக்கு பண்ணிட்டேங்க. 65 பண்ணியிருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் தேங்காய் பால் சாதமாக அதுவும் ட்ரையாக இருக்கும், இதுவும் ட்ரையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. ஸோ பண்ணுற ப்ராசஸை உங்களுக்கு ஷூட் பண்ணியும் காட்டியிருக்கேன். பாருங்கள், பார்த்து சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், கடாயை வச்சாச்சு. கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு நல்ல அரோமா வருங்க வறுக்கும்போது. அந்த அரோமா வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கன்சிஸ்டன்சியை அப்படியே ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றி அதை அப்படியே அரைச்சி வச்சுருங்க. வச்சிட்டதுக்கப்புறம் திரும்ப அதே கடாயை வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா கொதி வரும். ரொம்ப நல்லா கொதிக்க வேணாம், நம்ம என்ன பூரியாக சுட போகிறோம். ஸோ கொதி லைட்டாக சூடானா உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஸ்டேஜில் இந்த நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், பட்டை, ஜீரகம், மிளகு, இலை எல்லாமே தூக்கி அதில் போடுங்க. ஓகே, போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வெங்காயத்தை போடுவோம். பச்சை மிளகா ஒன்று எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய பெப்பர் சேர்க்குறதுனால பச்சை மிளகா ரொம்ப சூடாகிடும். காடை ஆல்ரெடி ரொம்ப சூடு, அதனால் சரி ஓகேன்னு சொல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. அப்படியே பச்சை மிளகா, வெங்காயம்லாம் போட்டு வதக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி வதக்கியாச்சு. அப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு வதக்க வேண்டியது தான். அப்புறம் தக்காளியை போட வேண்டியதான், அதுவும் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்சுருக்கோம்ல இந்த காடை ஃப்ரெஷ்ஷாக, அதை தூக்கி அதில் போட்டுட்டு நாங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டோம் சமைக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத மசாலாலாம் வேணாம், இந்த பாக்கெட்டில் வாங்குகிற கரம் மசாலா அதெல்லாம் வேண்டாம். வெறும் இதை மட்டும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அதுவே தண்ணி விட்டு வரும். அந்த டைமில் பெரட்டி கொஞ்சம் மூடி வைக்க வேண்டியதான். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு, ஜீரகம் அதையும் போட்டாச்சு. கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியும் போட்டாச்சு, இறக்கியாச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. ஸோ சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் சாதமும் செஞ்சாச்சு. இது தாங்க இந்த வாரம் சண்டே எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். சண்டே இப்படி தான் எங்கள் வீட்டில் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் மறக்காமல் நம்ம காடையை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி காடை முட்டை சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா காடை முட்டை கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். எல்லா ஃபுட்டுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு. ஸோ உங்கள் வீட்டில் சண்டே நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்படி போச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணேன், காலையில் என்ன பண்ணேன்னா டிஃபனுக்கு என்ன பண்ணுறது, அகெயின் அதே ப்ராப்ளம் தாங்க. நம்மளுக்கு கிச்சனுக்கு போனாலே என்ன சமைக்கிறது, என்ன செய்கிறது, இதே தானேங்க பிரச்சனை. என்ன மாதிரி எத்தனை பேர் புலம்புவீங்கன்னு சொல்லுங்கள். காலையில் என்ன பண்ணேன், ஒரு 100 கிராம் மட்டன் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா என் பிள்ளைங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க, அவரும் நானும் தான். ஸோ 100 கிராம் மட்டன் அவர் போய் கடையில் கேட்டிருக்காரு. இதான் ஃபஸ்ட் டைம் 100 கிராம் வாங்குகிறோம். அதுக்கு கடைக்காரன் சொல்லிட்டான், நான் ஒரு கடைக்காரன் நாங்கள் ரெகுலராக வாங்குறவன் 100 கிராம்லாம் தர முடியாதுன்ட்டானா. சரி, அப்புறம் வேறு கடைக்கு போயிருக்காரு. அங்கே போய் கேட்டதுக்கு 100 கிராம்லாம் வாங்க வராதிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் போட்டுட்டாங்க. ஆனால் அந்த 100 கிராம் மட்டன்லேயே அவ்வளோ எலும்பை போட்டு அனுப்பிட்டாங்க, மனசாட்சியே இல்லாமல். சரி பரவாயில்லன்னு அதை குருமா வச்சுட்டு மட்டனை தோசையை சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதை சாப்பிட்டு முடித்தாங்க. சைட் பை சைட் இதை செஞ்சாச்சு.
எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த குழம்பு சாதம்லாம் செஞ்சால் ரசம் வைக்கணும், எல்லா வேலையும் இருக்கும், பாத்திரம் நிறைய சேர்ந்துரும். இப்போ எனக்கு ஒரே ஒரு டபரா இந்த ஒரு கடாயோடு முடிஞ்சு போச்சா. காலையில் தோசை சாப்பிட்டோன்னே அந்த பாத்திரம் கையோடு வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதையும் செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா ஹெவியாக மத்தியானம் சாப்பிட்டோம் ஜம்முன்னு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து தேங்காய் பால் சாதம் அண்ட் காடை. தேங்காய் பால் சாதம் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்தேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் லைவ் போடணுமேன்னு சொல்லி லைவுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் லைவில் உங்கள் கூடலாம் ஜாலியாக பேசினேன். பேசி முடிச்சுட்டு திரும்பி ஈவினிங் ருட்டைன். ஈவினிங் என்ன பண்ணுறது, ஏன்னா மட்டன் குழம்பு கொஞ்சம் தான் வச்சோம், அது காலையில் காலி. தேங்காய் பால் சாதம் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருந்தது. ஒன்றும் புரியலை, என்னடா சமைக்கிறது திரும்ப நைட்டு. இவ்வளோ கஷ்டங்க பொம்பளையாக பிறந்தா. என்ன சமைக்கிறது. அப்புறம் யோசித்த வீட்டில் புதினா கட்டு இருந்துச்சு. உடனே புதினாவை கிள்ளி அதில் கொஞ்சம் வேர்க்கடலை, வெங்காயம், தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி, வேர்க்கடலை போட்டாலே அந்த புதினா சட்னியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வதக்கி அதை ஒரு சட்னியை போட்டு நைட்டு எல்லாருக்கும் தோசையை ஊற்றியாச்சு. பேலன்ஸ் கொஞ்சம் தேங்காய் சாதமும் இருந்துச்சு, காடை இருந்துச்சு, மட்டன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நைட்டு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அருமையாக ஒரு தூக்கம் போட்டேன். தூக்கம் போடுறதுக்கு முன்னாடி ஐயோ நாளைக்கு சேனலுக்கு வீடியோஸ் இல்லையே சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோவை எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணேன். என் வீட்டுக்கார் இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒர்க்குன்னு வெளியில் போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக நடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி பரவாயில்ல, அக்க மொத்தத்தில் நம்ம வியூவர்ஸ்க்கு வீடியோ போடணுமேன்னு சொல்லிவிட்டு நான் நடித்த வீடியோஸ் எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு வரா மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே எப்போவுமே அப்படி தான் எடுத்துருவோம். அதை தூக்கி ஸ்கெடியூல் பண்ணி முடிச்சுட்டு தூங்குனேங்க. இப்படி தான் என்னோடய சண்டே போச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் க்ளீனிங் ஒர்க், வீட்டில் என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு சாப்பிட்ட திருப்தியோடு, நல்லா நான்வெஜ் சாப்பிட்ட திருப்தியோடு ஜம்முன்னு போய் தூங்கியாச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். சும்மா அப்படி தள்ளிட்டு ஓடிடாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சமைப்பீங்க காடையை அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி இருந்தால் அந்த ரெசிபி என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணேன். இதான் என்னுடைய சர்விங் பிளேட்டு. பார்த்தீங்களா, தேங்காய் பால் சாதம் அண்ட் சிக்கன் எப்படி இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் இருக்கிற ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை.